நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் புதுசா நமக்கு வெளியில வந்து சொல்ல மாட்டாரு. நமக்குள்ளே வசனத்தின் மூலமாய் சில காரியங்களை போதிக்கிறார். இப்படி போதிக்கிற வசனங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணுகிறது என்றா, உலகத்திலே யார் என்ன யோசிக்கிறார்களோ, உலகத்திலே என்ன நடைமுறைகள் இருக்கிறதோ, இந்த நடைமுறைகளிலிருந்து நம்மை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வசனத்தினால் போதிக்கப்பட்டு நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நீங்க வாழுகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே ஒரு ஜெயம் உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில வசனத்தை மாத்திரம் வாசிட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, வசனம் வசனமாவே இருக்கும், ஜெயமா மாறாது. அந்த வசனம் நமக்குள்ளே நம்மை பிரித்தெடுக்கும். ஊழியமாய் இருந்தாலும், குடும்பமாய் இருந்தாலும், வேலைகளாய் இருந்தாலும், சுபாவமாய் இருந்தாலும், செயல்பாடுகளாய் இருந்தாலும், எந்த கிரியையிலும் அது நம்மை பிரித்தெடுக்கிற அந்த பிரித்தெடுத்தலை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், உங்களை உணர்த்துவிக்கிற வசனம் ஒரு நாளில் உங்களை ஜெயமாய் மாற்றும். அல்லேலூயா.